ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்சஸ் அப்டேட்டட் கொஷின் 2011 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். எஸ்எஸ்சி, என்டிபிசி அண்ட் டிஎன்பிசி, ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கேட்குற ஒரு டாபிக் தான் சென்சஸ். அண்ட் 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1, ஃபர்ஸ்ட் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு டெஸ்ட் பேசிஸில் தான் இருக்கும். ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டில் அந்த ஒவ்வொரு கொஷின் முடியும் போது ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், when was the first census conducted in India? ஸோ இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ கண்டக்ட் பண்ணான்னு தான் கேட்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் சென்சஸ் என்ன கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்கல. ஸோ இது சிம்பிளாகவே ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ரெடியாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டைமர் முடிஞ்சோடனே நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1872. ஸோ 1872 தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு கம்ப்ளீட்டான சென்சஸ் கிடையாது, முழுமையாக எடுக்கப்பட்ட சென்சஸ் கிடையாது. ஸோ இதை யார் கண்டக்ட் பண்ணாங்கன்றதை நம்ம செகண்ட் கொஷினில் பார்க்கலாம். அந்த செகண்ட் கொஷின், ஹூ கண்டக்டட் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப் இந்தியா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் சென்சஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப் இந்தியாவை யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டைமர் முடிஞ்சோடனே இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அந்த செகண்ட் கொஷின் ஆன்சர் இஸ் லார்ட் மேயோ. லார்ட் மேயோன்றவங்க தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகாத சென்சஸை கண்டக்ட் பண்ணவங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் சிங்க்ரோனஸ் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் ஹெல்ட் இன்? ஸோ சிங்க்ரோனஸ் சென்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டான சென்சஸ் எப்போது நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முழுமையாகாத சென்சஸ் வந்து 1872. ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ மித்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்னு நோட் பண்ணிக்கோங்க. டைமர் முடிஞ்சோடனே ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எஸ், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1881. ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் பியில் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ அடுத்தடுத்த கொஷினில் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ தான் அதை நோட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் ஆன்சரும் கொஷினும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னா ரிப்பன் பிரபு, அவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1881 ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் சென்சஸ் வந்துட்டு நடந்திருக்கும். சென்சஸ் இன் இந்தியா கண்டக்டட் எவ்ரி, ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் வந்து கண்டக்ட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஷின் தான், இதுக்கு அவ்வளோ டைமர்லாம் தேவையில்லை. பட் இட்ஸ் ஓகே, ஒரு நியூ ஃப்ரெஷராக இருக்கும்போது இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ சென்சஸ் ஆஃப் இந்தியா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும்? சென்சஸ் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்குது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கணக்கெடுப்பு நடக்கும். ஸோ லாஸ்ட்டாக நடந்து வந்து 2011 சென்சஸ் கணக்கெடுப்பு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருந்தாங்க. 2021 நடத்தியிருக்கணும், பட் நடத்தலை. அண்ட் இப்போ வரைக்கும் நமக்கு லாஸ்ட் எடுத்த சென்சஸ் எதுனா 2011 எடுத்தது தான் நமக்கு லாஸ்ட் எடுத்த சென்சஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன்? ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ வந்து சென்சஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். பட் ஒரு க்ளூ கொடுக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு 5 இயர் பிளான் நடந்த டைமில், அந்த பிளான் வந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1951 தான் வந்துட்டு சென்சஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் வேறு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1951, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆக்ட் கவர்ன்ஸ் சென்சஸ் இன் இந்தியா? ஸோ எந்த சட்டம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சட்டமாக இருக்குது, சட்டம் கொண்டு வந்து இதை வந்துட்டு நிர்வகிச்சாங்க அப்படின்றது எந்த ஆக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ சட்டம் கொண்டு வந்தால் தானே என்னென்ன பண்ணலாம், இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது கணக்கெடுப்பில் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்காக கொண்டு வந்த சட்டம் எது, சென்சஸ்க்காக கொண்டு வந்த சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1948 தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இந்த சென்சஸ் சட்டம் எதற்காகனா,
இந்தந்த டைமில் இப்படிலாம் கணக்கெடுப்பு எடுக்கலாம். ஸோ எந்தெந்ததெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த சென்சஸ் சட்டம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கல, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக இந்த சென்சஸ் சட்டம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. 7th கொஸ்டின், சென்சஸ் இஸ் கண்டக்டட் பை விச் மினிஸ்ட்ரி? ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழே வந்துட்டு சென்சஸ் கண்டக்டட் பண்ணுறாங்க? சென்சஸை நடத்துகிறது எந்த அமைச்சகம் அப்படின்றது கேள்வி. ஸோ ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். அந்த ஆன்சர் இஸ் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வந்துட்டு இந்த சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின், இப்போ இருக்கிற ஹோம் அஃபேர்ஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ஹெட் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 8th கொஷின், விச் ஆஃபீஸ் கண்டக்ட் த சென்சஸ் ஆஃப் இந்தியா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு சென்சஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த மினிஸ்ட்ரியில் எந்த ஆஃபீஸ் வந்துட்டு சென்சஸ் ஆஃப் இந்தியாவை கண்டக்ட் பண்ணுறாங்க? ஸோ இதில் ஆர்பிஐ கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். ஸோ என்எஸ்எஸ்ஓ அதுவும் கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். மிச்சம் 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேங்கிங் இது தான். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆஃபீஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மினிஸ்ட்ரி வந்துட்டு ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த ஆஃபீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆஃபீஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 9th கொஷின், பாப்புலேஷன் சென்சஸ் பிலாங்ஸ் டு விச் லிஸ்ட்? ஸோ எந்த பட்டியலின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ந்துகிறது? ஸோ எந்த லிஸ்ட் மூலயமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டா, யூனியனா? ஸோ இந்த மாதிரி இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் கண்டிப்பாக வராது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டையும் கம்பைன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே தான் வந்துட்டு அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. சென்சஸ் லிஸ்ட்டு வந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே தான் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே ஸ்டேட் லிஸ்ட் கண்டிப்பாக வராது, கான்கரண்ட் லிஸ்ட்டும் வராது. ஸோ இது கரண்ட் இதுக்காக எடுக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ பி, ஆப்ஷன் பி, யூனியன் லிஸ்ட்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின், இந்தியா கிராஸ்ட் 1 பில்லியன் பாப்புலேஷன் இன் விச் சென்சஸ்? ஸோ எந்த சென்சஸ் கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்துட்டு 1 பில்லியன் பாப்புலேஷன், 1 பில்லியன் மக்கள் தொகையை வந்துட்டு கடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எந்த பாப்புலேஷன் படி இந்தியா வந்துட்டு 1 பில்லியன் பாப்புலேஷனை கடந்துச்சு? 1 பில்லியனுக்கு மேலே இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கிறாங்கப்பா அப்படின்னு எந்த பாப்புலேஷனில் தெரிஞ்சிச்சு? ஸோ அந்த ஆன்சர் இஸ் 2001 தான் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1 பில்லியனுக்கு மேலே வந்துட்டு இந்தியாவில் வசிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த இதில் ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாம். 1981 என்ன ஆச்சுன்னா, 81 24.75% வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு கணக்கெடுப்பில் இருந்துச்சு, நம்மளோட கணக்கெடுப்பில். அண்ட் இந்த டைமில் தான் வந்துட்டு அஸ்ஸாமில் சரியில்லாத வானிலை காரணமாக அங்கே வந்துட்டு கணக்கெடுப்பு எடுக்க முடியலை. ஸோ இந்த 1981 தான் அஸ்ஸாமில் அந்த டைம், அஸ்ஸாம் அண்ட் ஜம்மு காஷ்மீர், ஸோ இந்த 2 ஊர்லேயுமே அவ்வளோவா சரியாக எடுக்க முடியல அப்படின்றது வந்துட்டு 1981 வந்துட்டு இருந்துச்சு. இதை ஒரு கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 1991 தான் நம்மளோட 13th மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடந்துச்சு. அண்ட் அவ்வளோ பெருசாக எந்த இதுவும் இன்க்ளூட் ஆகலை. ஸோ 1991 வந்துட்டு 13th சென்சஸ் வந்து நடந்துச்சு. அண்ட் 2011 நமக்கு தெரிஞ்ச மாதிரி லாஸ்ட் அப்டேட்டட் சென்சஸ் வந்துட்டு 2011 தான் நமக்கு நடந்துச்சு. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, 11th கொஷின், விச் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் த இந்தியன் சென்சஸ் டு கவுண்ட் பாப்புலேஷன் பேஸ்டு ஆன் பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? ஸோ கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த மெத்தட் வந்து கவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பேஸ்ட் ஆன் பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் எந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி சென்சஸ் கவுண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் படி எப்படி சென்சஸ் வந்து கணக்கெடுக்கிறாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ இந்த ஆன்சரில் வந்துட்டு டிஜூரி மெத்தட், ஒரு 2 மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகும். அது
இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ டீஜூரி மெத்தடுன்றதே ஒன்றும் இல்லை, பெர்மனன்ட் பிளேஸை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க, சென்சஸை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து சென்னையில் படிக்கிறாங்களோ இல்லை சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பர்சனோட நேட்டிவ் வந்துட்டு மதுரையாக இருக்கும். இப்போ அந்த பர்சன் வந்து சென்சஸ் எடுக்கும்போது சென்னையில் இருந்தால் சென்னைன்னு அவங்க நோட் பண்ண மாட்டாங்க, அந்த பர்சன் வந்துட்டு மதுரை அப்படின்னு தான் நோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெர்மனன்ட் பிளேஸ் எங்கே இருக்கோ அதை தான், அந்த சிட்டியை தான் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. இதே இது டிஃபேக்டோ மெத்தட் அப்படின்னா, இப்போ அதே விஷயந்தான், அந்த பர்சன் வந்துட்டு சென்னையில் படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னா அவங்க சென்னை லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் எமர்ஜென்ஸ் சொல்கிறாங்க. அவங்க நேட்டிவ் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் கணக்கெடுப்பாங்க. இப்போ வேறு பிளேஸ், வேறு சிட்டி எங்கே இருக்காங்களோ அந்த இதை கணக்கெடுக்கிறது தான் டிஃபேக்டோ மெத்தட், பிளேஸ் ஆஃப் எமர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளேஸ் ஆஃப் டீஜூரி மெத்தட்னா பெர்மனன்ட் பிளேஸில் இருக்கிறது, டிஃபேக்டோ மெத்தட்னா பிளேஸ் ஆஃப் எமர்ஜென்ட், வேறு இடத்துல இருக்கிறத கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 மெத்தட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பெர்மனன்ட் பிளேஸில் இருக்கிறனால. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 12th கொஷின். வாட் வாஸ் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு சென்சஸ் 2011? ஸோ 2011 லாஸ்ட்டாக நடந்த சென்சஸில் எவ்வளோ பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2001 வந்துட்டு நமக்கு 1 பில்லியன் பாப்புலேஷனை கடந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1.21 பில்லியன். இன்னும் இப்போ 2026 வரைக்கும் இன்னும் கணக்கெடுப்பு எடுத்தால் இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பில்லியனாக இருக்கும் அப்படின்றது தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் சென்சஸ் 2011? ஸோ 2001லேயுமே இந்த ஸ்டேட் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷனாக இருந்துச்சு, 2011லேயும் இந்த ஸ்டேட் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷனாக இருக்குது. ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேஷ். ஸோ 1991 2011 வரைக்குமே உத்தரப்பிரதேஷ் தான் வந்துட்டு தொடர்ந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்டாக வந்துட்டு இருக்குது. 1991, 2001 அண்ட் 2011 வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட்டாக வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த லோயஸ்ட் பாப்புலேஷன் இன் சென்சஸ் 2011? ஸோ எந்த ஸ்டேட் வந்துட்டு கம்மியான மக்கள் தொகையை வந்துட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சிக்கிம். ஸோ கோவான்னு நினச்சிருப்பீங்க, கோவாவை விட சிக்கிம் தான் ரொம்ப வந்துட்டு லோ பாப்புலேஷனை கொண்ட ஸ்டேட். அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 6.98 lakh பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிக்கிம் தான் இதோட ஆன்சர். லோயஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸில் சிக்கிம் தான் லாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஹையஸ்ட்டில் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் லிட்ரரி ரேட் இன் சென்சஸ் 2011? ஸோ அதிக படிப்பறிவு கொண்ட, கல்வி அறிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இது. நிறைய டிஎன்பிசி கொஷினில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கேரளா. கேரளாவில் தான் ஹையஸ்ட் லிட்ரரி ரேட் சென்சஸில் கேரளா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 16th கொஷின். விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த லோயஸ்ட் லிட்ரரி ரேட் இன் சென்சஸ் 2011? போன கொஷினில் ஹையஸ்ட் லிட்ரரி ரேட், அதிக படிப்பறிவு கொண்ட மாநிலம் கேட்டோம், அது கேரளான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ குறைந்த அளவு படிப்பறிவு கொண்ட, கல்வி அறிவு கொண்ட மாநிலம் ஏதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பீகார். பீகார் தான் குறைந்த கல்வியறிவு கொண்ட மாநிலமாக இருக்குது. ஆனால் அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலமாக கேரளா இருக்குது. ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
which union territory recorded the highest population in 2011 census? ஸோ எந்த யூனியன் பிரதேசம் வந்துட்டு அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் வந்துட்டு எந்த மாநிலம் வந்துட்டு அதிக மக்கள் தொகையை கொண்டு இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்னு நம்ம சொன்னோம். ஸோ கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அண்ட் இந்த கொஷினில் எந்த யூனியன் டெரிட்டரி வந்துட்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டெல்லி. டெல்லி தான் ஹையஸ்ட் பாப்புலேஷனை கொண்டிருக்கு யூனியன் டெரிட்டரியில். ஸோ இந்த ஆன்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். புதுச்சேரியா இல்லை டெல்லியான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். பட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டெல்லி. 18th question, which state recorded the highest sex ratio in census 2011? ஸோ இந்த கொஷின்மே டிஎன்பிசியில் ஆல்மோஸ்ட் ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதிகமான கல்வி அறிவு கொண்ட மாநிலம்னு பார்த்தோம். ஸோ சேம் அதே மாநிலம் தான் இந்த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோவும் இருக்குது. ஸோ அதிக பெண்கள் கொண்ட மாநிலம் இது தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கேரளா. கேரளா தான் ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ இன் சென்சஸ். அதிகமான பெண்கள் கொண்ட மாநிலம் கேரளா. அண்ட் அதிகமான கல்வி அறிவு கொண்ட மாநிலமும் கேரளா தான். நெக்ஸ்ட் 19th question, which state recorded the lowest sex rate in census 2011? ஸோ ஹையஸ்ட் செக்ஸ் ரேட், ஹையஸ்ட் பெண்கள் கொண்ட மாநிலம் வந்துட்டு கேரளான்னு பார்த்தோம். இப்போ குறைவான பெண்கள் கொண்ட மாநிலம் வந்துட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹரியானா. ஹரியானாவில் தான் குறைந்த பெண்கள் கொண்ட மாநிலமாக இருக்குது. அண்ட் அதிகமான பெண்கள் கொண்ட மாநிலம் கேரளா. ஸோ ஓகே, இப்போ தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோ தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 20th question, what was the population density of India in census 2011? ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் தொகையை வந்துட்டு வாழ்கிறாங்க, மக்கள் தொகை அடர்த்தியை தான் கேட்குறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 382%. ஸோ ஒரு சதுர கன அடிக்கு எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்கன்னா 382% இருக்காங்க. இதை வந்து ஃபார்முலாலையும் பண்ணலாம். எப்படின்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் ஏரியா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை பர்சன்ட் வந்துட்டு ஒரு சதுர அடிக்கு இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 21st question, which state recorded the lowest population density according to the census 2011? ஸோ மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்றத கேட்குறாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்கிற மாநிலம் எது? அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் தான் லோயஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் டென்சிட்டினா அருணாச்சல் பிரதேஷ். சாரி, லோயஸ்ட் பாப்புலேஷன் கிடையாது, லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி ஸ்டேட்னா அது அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 22nd question, who is known as the father of Indian census? ஸோ இந்த கொஷினை நான் ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்டாக வச்சுருக்கணும். பட் இட்ஸ் ஓகே, 22nd வச்சுருக்கேன். ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, WC ப்ளாடட். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லார்ட் மேயோ. ஸோ இவங்க வந்துட்டு சென்சஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணவங்க 1872 வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. பட் அது வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முழுமையாக வந்துட்டு சென்சஸ் நடந்து முடியலை. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு லார்டு கர்சன். ஸோ இவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு இவங்களை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அந்த டாப்பிக்கில் படிச்சிருப்போம். அண்ட் ஆப்ஷன் டியில் இருக்கிற லார்டு ரிப்பன், இவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டடான ஒரு சென்சஸை வந்துட்டு நடத்தி முடித்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ் ஆப்ஷன் பி, WC ப்ளாடன்.
ஸோ நிறைய பேர் லார்ட் மேயோ இல்லை லார்ட் ரிப்பன் அவங்கள போட்டுக்கிற சான்ஸ் இருக்குது. பட் இல்லை, ஆப்ஷன் பி லார்ட் ஃப்ளாடன் தான் ஆன்சர். விச் சென்சஸ் இயர் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா? ஸோ எந்த வருஷம் வந்துட்டு மக்கள் தொகை வளர்ச்சி வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1971. ஸோ 1971 தான் வந்துட்டு அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி வந்துட்டு இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. 1991 13th சென்சஸ், 2001 14th சென்சஸ், அஸ் வெல் அஸ் 1 பில்லியனுக்கும் மேலே மக்கள் தொகை இருக்குன்றது தெரிய வந்ததும் 2001 தான். ஸோ 2011 லாஸ்ட் சென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 24th question, which state recorded the highest population density as per census 2011? ஸோ அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ குறைவான அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ வந்துட்டு அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி பீகார். ஸோ பீகாரை வச்சு நம்ம இன்னொரு கொஷின் ஒன்று பார்த்தோம். குறைந்த அளவு கல்வியறிவு கொண்ட மாநிலம் வந்துட்டு பீகார்னு பார்த்தோம். இப்போ அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்துட்டு பீகார் தான் பார்க்குறோம். பீகாரில் அவ்வளோ அடர்த்தி வந்துட்டு இருக்குது. ஸோ அடர்த்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றது. ஸோ அது பீகாரில் நிறைய மக்கள் தொகை அடர்த்தி வந்துட்டு இருக்குது. குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 25th கொஷின் பார்க்கலாம். 25th question, which union territory recorded the highest literary rate in census 2011? ஸோ எந்த யூனியன் டெரிட்டரி வந்துட்டு ஹையஸ்ட் லிட்ரரி ரேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதிகமான கல்வி அறிவு கொண்ட மாநிலம் எது? மாநிலம் இல்லை, யூனியன் டெரிட்டரி எது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லக்ஷதீப். ஸோ லக்ஷதீப் தான் அதிகமான கல்வி அறிவு கொண்ட யூனியன் டெரிட்டரியாக இருக்குது 2011 சென்சஸ் படி. ஸோ ஓகே, ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த சென்சஸ் பார்ட் 1. First 25 questions. ஸோ பேலன்ஸ் 25 கொஷின் வில் பி அப்லோடட் சூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.